வாழைப்பூ புளிக்குழம்பு, இது சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பண்றதுக்காக தோட்டத்துல இருந்து ஒரு வாழைப்பூவை உடைச்சுக்கிட்டோம். வாழைக்கரை கையில ஒட்டாம இருக்க கொஞ்சம் கையில எண்ணெயை தடவிட்டு வாழைப்பூவை உரிக்க ஆரம்பிச்சிருவோம். வாழைப்பூவுல மகரந்தமும் இதழும் தேவைப்படாது, அதை மட்டும் நீக்கிடுவோம். பதினஞ்சு கிராம் வரக்கொத்தமல்லி, 10 வரமிளகாய், அரை தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சிருவோம். வாழைப்பூவை பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு 100 கிராம் கடலை மாவு, 20 கிராம் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏத்த மாதிரி அரை தேக்கரண்டி இல்ல 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், இதெல்லாம் வாழைப்பூவோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிருவோம். இந்த பதத்துல பிசைஞ்சா சரியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்ப பொரிச்செடுக்க ஆரம்பிச்சிருவோம். வாழைப்பூவை பொன்னிறமா இப்படி பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது இப்படியே சாப்பிடவும் அருமையா மொறு மொறுன்னு இருக்கும். மாவோட கலந்த எல்லா வாழைப்பூவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து எலுமிச்சப்பழ அளவு புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவோம். மூணு தேக்கரண்டி எண்ணெயில அரை தேக்கரண்டி கடுகு, 10 வெந்தயம், கறிவேப்பிலை, 3 குண்டு மிளகாய், 200 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 150 கிராம் தக்காளியை கையால பிழிஞ்சு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட தக்காளியை நல்லா வதங்க விட்டுட்டு இப்ப வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாவை அம்மியில அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப அரைச்ச மசாலா கூடவே அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சு அரைச்ச மசாலா கூடவே சேர்த்துருவோம். தக்காளி இப்ப நல்லா வதங்கிருச்சு. புளியோட சேர்த்து கரைச்ச மசாலாவை இப்ப தக்காளியோட சேர்த்துருவோம். புளி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சதும் பொரிச்சு வச்சிருந்த வாழைப்பூவை பாதியை மட்டும் சேர்த்து கிண்டி விட்டு இறக்கிடுவோம்.
சைவ மீன் குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இதோட சுவை மீன் குழம்பு மாதிரியே இருக்கிறதுனாலதான் இத சைவ மீன் குழம்புன்னு சொல்றாங்க. சோறோட சைவ மீன் குழம்பு, பொரிச்ச வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அசைவ விருந்து சாப்பிட்ட திருப்தி இருந்தது. ஒரு முறைக்கு 2 முறையா கேட்டு வாங்கி சாப்பிட்டேன்.